மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 9 மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி அடுத்த பாடம் என்று பார்க்க போகிறோம். உண்மைக்கு பரிசு என்பதை பார்க்க போகிறோம். இது ஒரு வரலாற்று சம்பவம். இந்த வரலாற்று இருந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று கதை தான் இந்த கதை. அது தெரியும், இந்த இரண்டாம் கலிபா உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே. அது உண்மை எப்பொழுதுமே எங்களுக்கு பெருமையை பெற்றுத்தரும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. கலிபா உமர் அவர்கள் என்னென்றால் ஒரு சிறந்த தலைவர். அதாவது என்றால் இவர் எப்பொழுதுமே மக்களுடைய குறைகளை நேரிலே அறிந்து கொள்பவர். தேவைப்படும் உதவிகளை தாமே செய்து கொடுப்பார். தமது தலைமையை ஏற்று வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது அவரது எண்ணம். மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்பது அவருடைய கருத்து. அதனால் மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அவன் தான் உண்மையான தலைவன். அவர் மக்கள் தலைவன் என்பவன் மக்களுக்கு வேண்டியவற்றை தானே நேரில் சென்று ஆராய்ந்து அதை தானே செய்து கொடுக்க வேண்டியதான் உண்மையான ஒரு தலைவன். அப்படியான ஒரு தலைவனாக இருந்தவர் தான் இந்த இரண்டாம் கலிபா உமர் அலி அவர்கள். அவர் நேரடியாக இவர் மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக தானே இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வுகளை தேடி எடுத்து அது அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு வந்தவர் தான். அப்படி இவர் வந்த காரணத்தினால் மக்கள் எல்லாருமே இவரை நேசித்து வந்தார்கள். அப்போ அவரை மிகவும் போற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்போ கலிபா உமர் அவர்களுடைய ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், இந்த பால் வியாபாரிகள் பாலை விற்கும் போது ஒருபோதும் இந்த பாலில் தண்ணி கலக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் கலிபா உமர் அலி அவர்கள். பாலில் யாருமே தண்ணி கலக்கக்கூடாது என்பது அவருடைய கட்டளை. அப்போ ஒரு நாள் கலிபா உமர் அலி அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், வழக்கம் போல் தான் மாறுபடும் தரித்து கொண்டு ஒரு இரவு பொழுதில் நகர சோதனைக்கு புறப்பட்டு செல்கின்றார். அவர் செல்லுகின்ற போது ஒரு வீட்டுக்கு கிட்ட வருகின்ற போது அங்கே வீட்டிலிருந்து பேச்சுக்குறவுகள் கேட்டன. இவ்வேளையில் என்ன பேசிக்கொள்கின்றனர் என்பதை அறிந்து கொள்வதற்காக கலிபா விரும்பினார். வீட்டுக்கு சமீபமாக சென்றால் பேச்சுக்கள் தெளிவாக கேட்டன. வீட்டில் ஒரு தாயும் மகளும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போ அங்கே வீட்டுக்குள் தாயும் மகளும் உரையாடி கொண்டிருக்கின்றனர். மகளே, இன்று நாம் கறந்த பால் போதாது, மிகவும் குறைவாக இருக்கின்றது. கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து பாலிலே விடு. கூடுதலாக பாலை விட்டால் பழமும் அதிகமாக கிடைக்குமே என்கின்றார். தாய் சொல்லுங்களா. மகள் சொல்றார், தாயே, பாலில் தண்ணீரை கலப்பது குற்றமல்லவா? பாலில் நீர் கலக்கக்கூடாது என்று கலிபா அவர்கள் கண்டிப்பான கட்டளை இட்டு இருக்கின்றார் அல்லவா? குற்றமான ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா என்று கேட்கின்றார். மகளே, நீ உலகம் தெரியாதவள். கலிபா என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார். வீட்டில் நாம் இருவர் மட்டும்தானே இருக்கின்றோம். நாம் தண்ணீர் கலப்பது யாருக்கு தெரியும் என்று கேட்கின்றார். என்ன அப்போ மகன் சொல்கிற தாய் சொல்கின்ற, நாங்கள் பால் கறந்துருக்கின்றோம், பறந்த பால் காணாது, அதனால் எங்களுக்கு இன்றைக்கு வருமானம் குறைவாகத்தான் கிடைக்கும். அது கொஞ்சம் தண்ணீரை கலந்தோம்னால் பால் உண்டளவு நிறைய கொடுக்கலாம் தானே, நிறைய பணம் பறந்தன என்று. அதுக்கு மகன் சொல்கின்றார், இல்லை அம்மா என்றால் கலிபா அவர்கள் என்ன கட்டாயமாக ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்றன, பாலில் தண்ணி கலக்கக்கூடாது. ஆக அது குற்றம் அல்லவா? ஒரு அரசருடைய கட்டளை மீறுவது குற்றமாகும் அல்லவா என்கின்றார். அதுக்கு தாய் சொல்லுகின்றால், அப்படி எண்ணாது. ஏனென்றால் கலிபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார். நீ உலகம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கலிபா பார்த்து கொண்டா இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதுக்கு அவர் சொல்லுகின்றார், மகள் என்ன கலிபா பார்க்கவில்லை என்பதற்காக நான் தவறு செய்யலாம். கலிபா பார்க்காவிட்டால் நம்மை படைத்த அழகா பார்த்து கொண்டு தானே இருக்கின்றார். அல்லாவுக்கு மாறான செயலை நான் செய்ய மாட்டேன். நமது செயலுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவார் என்று நீங்கள் தானே கூறுவீர்கள் என்று சொல்றது.
உடனே அம்மா சொல்ல, என்ன அம்மா அப்படி இல்லைன்னு, கலிவா தான் பார்க்கவில்லை என்றாலும் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் அங்கே மேலேந்து நம்மை பார்த்து கொண்டு தானே இருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவோம். நீங்கள் தானே அம்மா சொன்னேன், நாங்கள் செய்கின்ற தவறுக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவான் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஆகவே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றார். வீட்டிலே நடைபெற்று கொண்ட உரையாடலை கலிவா கேட்டார். அந்த மகளின் பதில் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சத்தமில்லாமல் அந்த வீட்டின் கதவில் ஒரு அடையாளத்தை இட்டார். பின் அங்கிருந்து திரும்பி தம் இல்லம் வந்து சேர்ந்தார். அப்போ அந்த மகளினுடைய செயல் அவருக்கு பிடித்து விட்டது. ஏன்னா அவருடைய பதில் பார்க்கின்ற பதில் அப்படி ஒரு நேர்மையாக இருக்கின்றாள் என்று. ஆனால் அவனுக்கு அந்த மகிழ்ச்சி இது பதிலை கட்டினால் மகிழ்ச்சி ஏற்பட்டு சத்தம் போடாமல் ஏன்னா அந்த வீட்டுக்கு எரிசினா ஒரு அடையாளத்தை இட்டு விட்டு அவர் சென்று விடுவார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. அதிகாலையிலே கலிவா எழுந்தார். அல்காவை தொழுதார். தனது காலை கடன்களெல்லாம் முடித்து கொண்டார். மக்கள் படிக்க அலுவலகத்தில் அமர்ந்தார். ஒரு பணியாளனை அழைத்தான். தாம் இரவு அடையாளமிடப்பட்ட வீட்டின் குறிப்புகளை அவனிடம் கூறினார். அங்கு ஒரு தாயும் மகளும் இருப்பார்கள், அவ்விருவரையும் அழைத்து வா என்று ஆணையிட்டார். அப்போ அவர் என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால், அதிகாலையில் எழுந்து தான் காலையில் இருந்தால் மக்கள் பணிக்க அலுவலகம் இருந்தாலும் கலிவா அவர்கள் என்ன செய்தார், தன்னுடைய பணியாளர் ஒருவனை அழைத்து தான் இரவு பொழுது சந்தித்த அந்த சம்பவத்தை கூறி இப்படி வீடு அடையாளத்தை சொல்லி அங்கே ஒரு தாயும் மகளும் இருப்பார், அவர்களை அழைத்து வா என்று சொல்லுகின்றார். கலிவாவின் உத்தரப்படி பணியாளன் அந்த வீட்டை அடையாளம் கண்டு கொண்டான். வீட்டிற்கு சென்று தாயையும் மகளையும் வரும்படி கலிவா உத்தரவிட்டிருக்கார் என்று கூறினான். பணியாளனை சொல்லை கேட்ட தாய் பதறினாள். என்ன நடந்தது? இதற்கிடையில் கலிவாவிடம் முறையிட்டவர்கள் யார்? நான் எப்படி பொய் சொல்வேன் என்று தன் மகளிடம் கேட்டான். நான் தானே சொன்னேன், பாலிலே தண்ணீர் கலப்பது பாவம் என்று. இப்போது கலிவாவிடம் செல்வம், அவர் தரும் தண்டனையை பெறுவோம் என்று மகள் கூறினாள். தாயும் மகள் கலிவாவின் சமூகத்திற்கு வந்தனர். குனிந்த தலை நிமிராது நின்றனர். என்ன நடந்தது என்று கலிவா விசாரித்தார். நடந்தவைகளை மறைக்க அந்த தாயினால் முடியவில்லை. மறைத்தால் கூடுதலான தண்டை கிடைக்குமோ என்று பயந்தார். நடந்ததை அப்படியே கூறிவிடுவதென்று முடிவுக்கு தூண்ட தன் மகளை சொல்லும்படி கூறினார். அப்போ என்ன செய்கிறார், வந்து நின்றார்கள். ஆகவே தாக்கி பொய் சொல்ல என்ன விருப்பமில்லை. நிச்சயம் பொய் சொன்னால் அதை கண்டுபிடித்து விட்டால் என்ன நடக்கும்? கலிவா இன்னும் அதிக தண்டனை அல்லவா தருவார். ஆக உண்மையை சொல்லுவோம் என்று சொல்லி தன் மகளை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றார் தாய். இவர்களின் தயக்கத்தை கலிவா அறிந்தார். தாம் எல்லாவற்றையும் அவதானித்ததாக கூறினார். தாக்கி மகளுக்கு முடியே நடந்த உரையாடலை எடுத்துச் சொன்னார். மகளின் பண்புகளை புகழ்ந்தார். தவறு செய்வதை அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்று கூறியதை பாராட்டினார். தவறு செய்ய வசதி இருந்தும் அதை செய்யாமல் விடுவதே நன்று என்று கூறினார். அல்கா மீது அப்பன் வைத்திருந்த பக்தியை வியந்தார். உண்மை பேசியதற்காக சன்மானம் ஒன்று கொடுப்பதற்கு முடிவு செய்தன. அப்போ அவர் சொல்லுகின்றது என்றால், நாங்கள் தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போதெல்லாம் என்ன அந்த தவறை செய்யாது நாங்கள் தவிர்த்து வந்தாலே போதும், அதே மிகவும் நன்றதாக இருக்கும் என்கின்றார். அப்போதான் அவங்க சொன்னேன். அப்போ பாராட்டு அந்த பெண்ணை பாராட்டுகின்றேன். அவள் அல்லாஹ் மீது கொண்ட பக்தி என்ன எப்பொழுதுமே உண்மை நிலையை நடக்க வேண்டும், மற்றவர்களுடைய கட்டளையை மதித்து நடக்க வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். ஆகவே அவள் உண்மை பேசியதாக முடிச்சு அவருக்கு ஒரு சன்மானம் என்று வழங்க முடிச்சார். தன் அருமை மைந்தனை அழைத்தான். மகனே, இந்த பெண் சிறந்த பண்பும் ஒழுக்கம் உள்ளவள், அல்காவின் மீது அதிக பக்தி உள்ளவள், பொய் சொல்ல மாட்டாள், ஆனால் ஏழை. இப்பெண்ணை நீ மனைவி ஆக்கிக் கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். மகனும் சம்மதித்தார். அவர் என்ன தன் மகனை அணைத்தார். என்ன மகளை, இந்த பெண் ஏழை, ஆனால் அல்லாஹ் மீது பக்தி கொண்டவள், நேர்மையாக இருக்கின்றாள், எப்பொழுதுமே உண்மையே பேசுகின்றாள். என்ன ஆகவே என்ன அப்படிப்பட்டவளை நீ திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். மகனும் என்ன செய்தார், தன் தந்தையின் பெண்ணை கேட்டு சம்மதித்தார். கலிவா அந்த தாயை பார்த்து, பெண்ணே, உன் மகளை எனது மருமகள் ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன், உனக்கு சம்மதம் தானே என்று கேட்டார். தாய் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினாள். தனக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும் என அவள் எதிர்பார்க்கவில்லை. தன் மகளின் முகத்தை பார்த்தாள். நாணத்தால் அவள் தலை குனிந்தாள். உண்மை பேசியதற்கு சன்மானமாக அவளுக்கு கலிபா அவர்கள் தம் மகனையே திருமணம் முடித்து கொடுத்தார். பாருங்கள், உண்மை பேசியதற்காக என்ன ஒரு நாட்டின் அரசன் தன் மகனுக்கே அவளை மனைவியாக ஆக்கி கொள்கின்றார் என்றால்
அப்போ பாருங்கள், இது அந்த உண்மைக்கு கிடைத்தமாக இந்த உண்மை பேசி வாழ்வோமாக இருந்தால் அந்த உண்மை எப்பொழுதுமே என்ன செய்யும், எங்களுக்கு நல்லதையே பெற்று தரும். அப்போ அந்த பெண்ணிடம் இருந்த உண்மையும் இறைபக்தியும் தான் அவளை இன்றைக்கு ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு சென்று சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பெண் இன்றைய அந்த நாட்டையாளர் இளவரசியின் அரசியும் ஆனார், இளவரசியும் ஆகின்றார் என்றால் பாருங்கள், இதுதான் உண்மைக்கு தூய்மையான உண்மைக்கும் தூய்மையான பக்திக்கும் எப்பொழுதுமே சிறந்த நிலைதான் கிடைக்கும் என்பதற்கு இந்த பெண் ஒரு சாட்சி. அப்போ இது கலிபா உமர் அலி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். பாருங்கள், இதில் வரக்கூடிய அரும்பதங்கள் ஒன்று மாறுபடும். அவர் தனது உண்மையான தோற்றத்தை பிறர் அறியாத வகையில் மறைத்திட வெற்றுருவன் தான் அது என்னது மாறுபட. கூலி சம்பளம் பணியால் வேலையால் ஆணை கட்டளை சன்மானம் பரிசல வெகுமானம் சம்பந்தம் தொடர்பு. சம்பந்தம் என்பது தொடர்பு. சரிதானே? அப்போ இதுதான் இதில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மரம்பதங்க. சரி, அப்போ இதில் உண்மைக்கு பரிசில் வரக்கூடிய கிரைத்தல் பயிற்சியை பற்றி நாங்கள் பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. கலிபா உமர் அலி அவர்களின் தலைமை குறித்து கொண்டுள்ள கருத்து யாது? என்ன கலிபா உமர் அவர்கள் தம் தலைமை குறித்து கொண்டுள்ள கருத்து யாது என்பவற்றை பார்ப்போம். என்ன கருத்து சொல்ற தலைமை தொடர்பாக கலிபாவினுடைய கருத்தை பாருங்க. தலைமை தொடர்பாக கலிபா கொண்டிருந்த கருத்துக்கள் என்ன சொன்னால், ஒரு மக்கள் குறைகளையே என்ன நேரில் சென்று அறிந்து அந்த குறைகளை தீர்க்கின்றது என்ன தீர்ப்பவன், அதாவது மக்கள் தலைவன் என்பவன் என்ன தானே என்ன மக்கள் பணி செய்பவனாக இருக்க வேண்டும். அதான் அவருடைய தலைமை தொடர்பான கொடுத்த தலைவன் என்பதற்கான கருத்து மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்று கூறிக்கொள்கின்றார். அதாவது என்னென்றால் மக்களினுடைய குறைகளை தானே நேரில் சென்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை தானே செய்து கொடுப்பவன் தான் உண்மையான தலைமையை உடையவன் என்பதை கலிபா அவர்களுடைய கருத்துக்கள். அதாவது மக்கள் பணி செய்பவன் தான் மக்கள் தலைவன் என்பதுதான் கலிபா அவர்களுடைய தலைமை தொடர்பான கருத்தாக இருந்தது. மகளின் பண்புகள் என எவற்றை கலிபா கூறுகின்றார்? அப்போ மகளின் பண்புகள் என்று எவற்றை கலிபா கூறுகின்றார்? என்னது? உண்மை பேசுபவள், என அல்லாஹ் மீது அதீத பக்தி கொண்டவள் என்று சொல்கின்றார். இது ரெண்டு அவருடைய பண்புகளாக கலிபா கூறுகின்றார். மகளின் உண்மைக்கு கிடைத்த பரிசு யாது? என்ன கலிபா உமர் அலி அவர்களுடைய மகனை அவர் திருமணம் செய்து கொண்டார். அதாவது கிடைத்த மிகப்பெரிய பரிசு. கலிபா உமர் அலி சிறந்த தலைவர் என்பதற்கான ஆதாரங்கள் இரண்டு தருக. ஒன்று, மக்கள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளை தானே நேரிலே சென்று கண்டறிதல். ஒன்று, மற்ற கண்டறிந்த அந்த பிரச்சனைகளுக்கு தானே தீர்வுகளும் வழங்குதல். இதுதான் இரண்டு தான் கலிபா உமர் அலி சிறந்த தலைவர் என்பதற்கான ஆதாரங்களாக சொல்லப்படுகிறது. பின்வரும் சொற்களை கொண்டு பொருத்தமான வாக்கியங்கள் மிக உடனே பொதுவாக நகர சோதனை. அதாவது ஒரு அரசன் அல்லது ஒரு ஊரின் தலைவன் மாறுவேடம் அறிந்து யாருக்கும் தெரியாமல் தன்னை யாரென்று அடையாளம் கண்டுகொள்ளாமல் மாறுவேடம் அறிந்திருந்து நகரத்தை உள்ள சோதனை செய்வதுதான் நகர சோதனை. மாறுவேடம் என்ன பிறர் அறியா வண்ணம் நமது சொந்த சுய உருவத்தை மாற்றி வேற்றொருவில் செல்வது மாறுவேடம். சன்மானம் வெகுமதி அல்லது பரிசு என்று வச்சு நீங்கள் எழுதலாம். சரிதானே? அப்போ இதான் உண்மைக்கு பரிசு என்று இதை மூலமாக நாங்கள் பார்த்து கொண்ட விடயம். அப்போ பாருங்கள், கலிபா உமர் அலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உண்மை எப்பொழுதுமே சிறந்த நல்ல பயன்களை எமக்கு பெற்றுத்தரும் என்பதுதான் இதன் மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். இந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் ஊடாக. சரி, ஓகே. அடுத்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய பாடம், பேச்சல். அப்போ பேச்சலை பற்றி தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இங்கே பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்க்க போகிறோம் பேச்சலினுடைய இதை வகைகளில் ஒன்றான என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், ஆகப்பெயர். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள் பேச்சல் என்றால் என்னென்று.
பேச்சொல். பேச்சொல் என்றால் என்ன? பேச்சொல் என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்றினுடைய பெயரை குறிப்பது என்ன? ஒன்றினுடைய பெயரை குறிப்பது தான் பேச்சொல். ஒன்றினுடைய பெயரை குறிப்பது தான் பேச்சு. ஒன்றினுடைய பெயரை குறித்து வருவது பேச்சு. அப்போ இந்த பேச்சொல் தான், இது பேச்சொல் தான் என்பதை நாங்கள் எவ்வாறு இனங்காண்டு கொள்ளலாம் என்று சொன்னால், பேச்சொல்லுக்கு சில பண்புகள் இருக்கின்றது. அப்போ இதனுடைய பண்புகள் என்னென்று பார்ப்போம். பேச்சொல்லுக்குரிய பண்புகள். பண்புகள் என்று பார்த்தோம் சொன்னால் என்னென்னு சொன்னோம் சொன்னால், ஒன்று வேற்றுமை உருவை ஏற்கும். இரண்டாவது ஆக ஆகிய விகுதிகளை பெறும். மூன்றாவது அடைகளை ஏற்கும். அப்போ இதான் ஒரு பேச்சொல்லினுடைய பண்புகள். எனது வேற்றுமை உரிமை ஏற்கும், ஆகாக விகுதிகளை பெறும், அடைகளை ஏற்கும். அப்போ ஒரு சொல் இவ்வளவு தன்மைகளையும் ஏற்று வருமாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பேச்சொல் என்று சொல்லுவோம். நாங்கள் சொன்னாங்க பேச்சொல் என்று சொல்லுவோம். அப்படி நாங்கள் சொன்னாங்க பேச்சொல்னு சொல்லுவோம். இந்த பேச்சொல் நிறைய வகையில் இருக்கின்றன. என ஒன்று அறுவகை பெயர், பெயர், ரெண்டு ஆகு பெயர், மூன்று கூட்டு பெயர், கூட்டு பெயர், நாலு தொழிற்பெயர், அஞ்சு மாற்று பெயர், இப்படி நிறைய இருக்கின்றன. இப்படி நிறைய இருக்கின்றன. இப்படி பேச்சொல்ற வகைகள் நிறைய இருக்கின்றன. மூவுடை பெயர்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. சரிதானே? அப்போ இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆகு பெயர். எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆகு பெயரை பற்றி பார்க்க போகிறோம். சரி, என்னதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆகு பெயர். சரி, ஆகு பெயர் என்றால் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கு இங்கே பார்க்க போகிறோம். என்னது ஆகு பெயர்? ஆகு பெயர் சொன்னால் ஆகி வரும் பெயர். என்ன வரும்? ஆகி வரும். ஆகி வரும் பெயர். ஆகி வரும் பெயர் என்று சொன்னால் ஒன்றினுடைய பெயர், ஒன்றினுடைய பெயர்ச்சொல் தன்னுடன் தொடர்புடைய பிறிதொன்றை குறித்து வருமாக இருந்தால், தன்னுடன் தொடர்புடைய
பிரிதொன்றை குறித்து வருமாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆகுபெயர் என்று சொல்லுவோம். அதனுடன் தொடர்புடையவற்றை. இந்த ஆகுபெயர் 6 வகைப்படுகின்றது. இது ஆகுபெயர் கொண்டது 6 வகைப்படுகின்றது. அவை என்ன சொல்லணும்னா பொருளாகபெயர், சிறியாகபெயர், இடுவாகபெயர், காலவாக, குணமாகபெயர், தொழிலாகபெயர் சொல்லி 6 வகை இருக்கின்றது. சரியா என்று 6 வகை இருக்கின்றது. அப்போ இந்த 6 வகையான ஆகுபெயர்களை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஆகுபெயர் என்றால் என்ன என்று இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகுபெயர் என்றால் என்னது? ஒன்றினுடைய பெயர் சொல்லானது அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றை குறித்து வருமாக இருந்தால், அதனை ஆகுபெயர் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ கவனித்துக்கொள்ளுங்கள். ஆகுபெயர் என்றால் என்னது? ஒன்றினுடைய பெயர். என்னது? அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றை உணர்த்தி வரல். பாருங்கள், என்னது? ஒன்றினுடைய பெயர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றை குறித்து வருமாக இருந்தால் அதனை நாங்கள் சொல்வோம் ஆகுபெயர் என்று சொல்லுவோம். அப்போ இந்த ஆகுபெயரில் உங்களுக்கு 6 வகையான ஆகுபெயர்கள் இங்கே எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதை பற்றித்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். சரியானே? எத்தனை வகையான ஆகுபெயர் இருக்கிறாங்க? 6 வகையான ஆகுபெயர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த 6 வகையான ஆகுபெயர்களை பற்றி தான் நாங்கள் விகசதி இங்கே பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறோம் பொருளாகுபெயர். சரியா? பாருங்கள், பொருளாகுபெயர் பொருள் உங்களுக்கு தெரியாது, முழுமையான பொருளை தான் நான் பாருங்கள். பொருள் ஒன்றினுடைய பெயர் அதனுடன் தொடர்புடைய சிலைக்கு ஆகி வருபாகற்ற. என்ன சின்ன அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருபாக இருந்தால் அதை நாங்கள் பொருளாகுபெயர் என்று சொல்லுவோம். எழுது ஒன்றினுடைய பொருட்பெயர் அதனுடன் தொடர்புடைய தன்னுடைய சினைக்கு உறுப்புக்கு ஆகி வருமாக இருந்தால் அதனை நாங்கள் சொல்லுவோம் பொருளாகுபெயர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், மல்லிகை சூடினாள் என்பதை பாருங்கள். இங்கே இல்லை பாருங்கள், மல்லிகை சூடினாள். இப்போ மல்லிகை சூடினாள் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெண் மல்லிகையை சூடுகிறாள். மல்லிகையை சூடுகின்றால் என்னென்றால், இந்த மல்லிகை செடியில் பூத்திருக்கின்ற பூவை, இந்த மல்லிகை பூவை அவர் சூடுகின்றார். அவர் சூடியது பூ. ஆனால் என்ன பூ? மல்லிகை பூ. ஏன் மல்லிகை பூன்னு எனக்கு பேர்? அந்த செடியினுடைய கொடியினுடைய பேர் என்னன்னு சொன்னால் மல்லிகை. அந்த கொடியினுடைய பேர் என்ன சொன்னால் மல்லிகை கொடி. அந்த மல்லிகை கொடியில் அது ஒரு பொருள், அதில் பூத்த பூ தான் மல்லிகை பூ என்பதனுடைய உறுப்பு சினை. ஆகவே இந்த மல்லிகை என்ற அந்த பொருளினுடைய பேர் எதுக்கு ஆகி வந்திருக்கின்றது? அந்த பூவுக்கு ஆகி வந்திருக்கிற காரணத்தினால் இதை நான் சொல்லுவோம் பொருளாகுபெயர் என்று சொல்லுவோம். பொருளாகுபெயர் என்று சொன்னால் பொருட்பெயர் சினைக்கு ஆகி வருவது பொருளாகுபெயர். பொருட்பெயர் அதனுடன் தொடர்புடைய சினைக்கு ஆகிய சினை அல்லது உறுப்புக்கு ஆகி வருமாக இருந்தால் அதனை நாங்கள் பொருளாகுபெயர் என்று சொல்லுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்?
பொருளாக பெயர் என்று சொல்லுவேன். இப்போ விளங்கியிருக்கா? இப்போ சினைப்பெயருக்கு நான் இந்த பொருளினுடைய பெயர் குறித்து வருமாக இருந்தால் அதனை நாங்கள் பொருளாக பெயர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், மல்லிகை சோடிதார், மா உண்டான் என்ன மல்லிகை சோடினான், மா உண்டார் என்ன மா பறித்தார், என்ன பெலா பறித்தார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். பாருங்கள் என்னென்று அந்த பொருளுடைய பேர் அதன் தன்னுடன் தொடர்புடைய சினைக்கு ஆகி வந்திருக்கப்படியாது நாங்கள் பொருளாக பெயர்னு சொல்லுவோம். அடுத்த ரெண்டாவது பார்க்க போகிறோம் சினையாக பெயர். சினை ஆக சினைப்பெயர் என்ன, அதாவது ஒன்று சினைப்பெயர், பொருளினுடைய சினைப்பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வருதல் சினையாக பெயர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் வெற்றிலை நட்டார் என்றால் வெற்றிலை கொடியாக நடப்போகின்றான் இல்லை, என்ன செய்யறான், அந்த வெற்றிலை கொடிகளை தண்டை தான் நடப்போகின்றான். தண்டை தான் நடப்போகின்றான். தண்டு என்பது சினைப்பெயர், தண்டு என்பது சினைப்பெயர். இப்போ அந்த வெற்றிலை தண்டினுடைய சினைப்பெயர் பெண்ணத்துக்கு ஆகி வந்திருக்கின்றது என்றால் கொடிக்கு ஆகி வந்திருக்கின்றது, முதலுக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ அவனுடைய பகுதி அல்ல சினை அல்லது உறுப்பு தன்னுடைய முதலுக்கு ஆகி வருமாக இருந்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சினையாகு பெயர் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்போ சினையாகு பெயர் என்று அப்போ உங்களுக்கு என்னென்று விளங்கி இருக்கும். சரிதானே பிள்ளைல? பொருளாக பேரும் சினையாக பேரும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வடிவாக தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைல. பொருளாக பெயர் என்று சொன்னால் ஒன்றுடைய பொருள் பெயர் தனது உறுப்புக்கு ஆகி வருவது, தன்னுடன் தொடர்புடைய தனது உறுப்புக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயர். ஒரு பொருளினுடைய உறுப்பு அந்த பொருளுக்கு ஆகி வருமாக இருந்தால் அது சினையாக பெயர். சரிதானே? அது இடாக பெயர், அதுவும் அப்படிதான். ஒன்றினுடைய இடப்பெயர் என்ன, ஒன்றினுடைய இடப்பெயர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருவது என்ன சொல்லப்படுது, இடவாகு பெயர் என்று சொல்லுவோம். சரிதானே? ஒன்றுடைய இடப்பெயர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் என்று சொல்லப்படும். பாருங்கள், இலங்கை வென்றது என்று சொல்லுகிறோம். இலங்கை வென்றது என்ற என்ன அர்த்தம்? இலங்கை என்பது ஒரு போட்டியில் பங்கு பெற்றுகின்றது. அந்த பங்கு பெற்றிய என்ன போட்டியில் பங்கு பெற்றிய இலங்கை அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றது. அப்போ அது பங்கு பெற்றது இலங்கையா? இல்லை, இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரர்கள் தான் அந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள், வெற்றி பெறுகின்றார். ஆகவே அந்த இலங்கை என்ற இடத்தினுடைய பெயர் அங்கு விளையாடுகின்ற வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கின்றபடியால் இதை நாங்கள் என்ன ஆகி பெயர் என்று சொல்லுகின்றோம், இடவாகு பெயர் என்று சொல்லுகின்றது. இடத்தினுடைய பெயர் அந்த இடத்தை பிரதிபலித்த வீரர்களுக்கு குறித்து வருவதால் அது நாங்கள் இடவாகு பெயர் என்று சொல்லுவோம். சரி, அடுத்த காலவாகு பெயர். காலம் உங்களுக்கு தெரியும், இந்த காலங்கள் தை மாசி மாதம் 4 நிமிடம் என்ன என்றெல்லாம் இருக்கின்றதெல்லாம் காலங்களோட காலத்தை குறிப்பிட்டது. அப்போ காலப்பேர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருமாக இருந்தால் அது நாங்கள் என்ன சொல்லுவோம், காலவாகு பெயர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், 4 மணி பூத்தது. 4 மணி பூத்ததுன்னு சொன்னால் 4 மணி வந்து பூக்குறதா? இல்லை, ஒரு வகையான பூ. அது என்ன செய்யணும் சொன்னால் 4 மணியை அண்டி பூக்கும். அப்போ அதை பற்றி நம்ம 4 மணி பூத்தது என்று சொல்லுகின்றோம். 4 மணி பூத்தது என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த 4 மணி என்ற அந்த காலம், அந்த காலில் நேரத்தில் பூக்கிற பூவுக்கு ஆகி வந்திருக்கின்றபடியால் அது நாங்கள் காலவாகு பெயர் என்று சொல்கிறோம். அதே போல் பாருங்கள், கார்த்திகை மலர்ந்தது, மாறி பொழிந்தது, கோடை சுட்டரித்தது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இதெல்லாம் விளைந்த காலங்கள். அதனுடைய மாறி பொழிந்த, மாறி என்பது மழை. இப்போ காலம் மாறி காலம், மழைக்காலத்தை மாறி காலம், மாறி காலம் என்றது அது மழைக்காக வந்திருந்தது. கோடை எரித்தது, கோடை என்று சொன்னால் வெயில். வெயில் காலம் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது, குறித்து வருகின்றது. சரி, அப்போ அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், காலவாகு பெயர் என்று சொல்லுவோம். அடுத்து குணவாகு பெயர். குணவாகு பெயர் என்று சொன்னால் என்னது, ஒன்றுடைய பண்பு. அதாவது இது வந்து சுவை, வடிவம், நிறம் என்று பல வகையில் இந்த குணம் வரும். உணர்வு, இதெல்லாம் குணங்கள் தான் வந்து வருகின்றது.
அப்போ இந்த குணவாகு பேர் என்றால் என்னன்னு ஒன்றுடைய குணப்பேர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றை ஆகி வருவது, அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருவது குணவாகு பேர் என்று சொல்லுவோம். அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருவது குணவாகு பேர் என்று சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பு உண்டான். இனிப்பு உண்டான் என்றால் இனிப்பு சுவையுடைய ஒரு உணவை தான் நினைச்சான் அவன் உண்கின்றான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், இனிப்பு உண்டான். இனிப்புன்னா 6 வகை சுவைகளில் ஒன்று, அது குணம். என்ன பாருங்கள். அதே மாதிரி வெள்ளை அடித்தார். வெள்ளை என்ற சுண்ணாம்பு. என்ன சுண்ணாம்பு தான் அடிக்கலாம். சுண்ணாம்பினுடைய நிறம் வந்து வெண்மை. ஆகவே வெள்ளை அடித்தார் என்று சொல்லுகின்றார். சரியா? ஆக இப்படியாக நிறம், குணம் என்பவற்றை மையமாக வச்சுக்கொண்டு, இதை போன்றவற்றை மையமாக வச்சுக்கொண்டு, குணங்களே மையமாக வச்சுக்கொண்டு உருவாகிறது குணவாகு பேர் என்று சொல்ல. வெள்ளை பூட்டி உழுதா இருந்தால் வெள்ளை என்றது வயல் என்றப்ப எருது. அந்த எருதினுடைய நிறம் வெண்மை, அதனாலே வெள்ளை பூட்டி உழுதான் என்று சொல்லிவிட்டோம். இதுதான் என்னாகு பேர், குணவாகு பேர். அது தொழிலாகு பேர். ஒன்று தொழில் பேர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றை குறித்து வந்தால் தொழிலாகு பேர் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பொரியல் உண்டான். பொரியல் என்பது ஒரு வகையான பொரித்தல். இப்போ ஒரு உணவு பொரிக்கப்படுகின்றது, பொரித்த உணவையும் உண்கின்ற, ஆகவே பொரியல் உண்டான். இப்போ மருத்துவர் வந்தார். மருத்துவர் வருகின்றார், அவருடைய தொழில் மருத்துவம். ஆகவே அந்த தொழில் அவருக்கு ஆகி வந்திருக்க மருத்துவர் வந்தார். என்ன ஆசிரியர் கற்பித்தார் என்று சொல்லுகின்றோம். அப்போ இதை என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு தொழில் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றைக்கு ஆகி வருவது என்பதையா இது வந்து தொழில் ஆகுபேர் என்று சொல்லுகின்றோம். என்ன ஆகுபேர்னு சொல்லுனாங்க, தொழில் ஆகுபேர் என்று சொல்லுகின்றோம். சைதன்ய பிள்ளையிலே அப்போ ஆகுபேர் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் இப்போ இங்கே பார்த்திருந்தாங்க. அப்போ ஆகுபேர் என்றால் ஒன்றினுடைய பொருட்பெயர் இல்லை ஒன்றினுடைய பெயர் அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருதல், அதனுடன் தொடர்புடைய பிரிதொன்றுக்கு ஆகி வருதல் ஆகுபேர் எனப்படும். இந்த ஆகுபேர் வந்து 6 வகையான ஆகுபேரை பற்றி நாங்கள் இங்கே பார்த்துருக்கின்றோம். என்னென்ன ஆகுபேர்? பொருளாகுபேர், சிறியாகுபேர், இடவாகுபேர், குணவாகுபேர், தொழிலாகுபேர்னு சொல்லி 6 வகையான ஆகுபேர்கள் இங்கே நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். சைதன்ய பிள்ளையிலே அப்போ ஆகுபேர் என்னென்று இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கின்றதா? ஆகுபேர் என்னது? ஒன்றினுடைய பெயர் அதனுடன் குறித்து வருமாக இருந்தால், பிரிதொன்றாக ஆகி வருமாக இருந்தால் அதனை நாங்கள் என்ன ஆகுபேர் என்று சொன்னாங்க, அதனை நாங்கள் சொல்லுவோம் ஆகுபேர் என்று சொல்லுவோம். இந்த ஆகுபேர் வந்து 6 வகைப்படும். இந்த 6 வகையான ஆகுபேர்கள் என்ன 6 வகை ஆகுபேர் பார்த்து இருக்கின்றோம். சைதன்ய பிள்ளையிலே. ஆகவே இப்போ நாங்கள் என்ன இலக்கண பதியக்குள்ள ஆகுபேரை பற்றி பார்த்து நாங்கள். சரி, அப்போ இன்றைக்கும் இந்த வகுப்பை இதுடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.